மத்திய ஒரு வருஷம் கடந்து போனது. எவ்வளோ பாடுகள், எவ்வளோ துக்கங்கள், எவ்வளோ போராட்டங்கள் என்று கொஞ்சம் பேர் அறிவீங்க, கொஞ்சம் பேர் அறிய மாட்டீங்க. தேவச்சனம் அங்கே நம்ம கெமிலே கார்மெண்ட்ஸ் ரொம்ப பெரிய ஒரு சபை, ரொம்ப நீளமாக இருந்தது. ஆண்டவர் ரொம்ப சகல வசதிகளோடு அந்த சபை ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க இல்லை நாங்கள் இதை ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம், கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணோம், உங்களுக்கு மறுபடியும் கொடுப்பேன்னு தான் சொன்னாங்க. வாக்கு கொடுத்தாங்க, உங்களுக்கு நான் மறுபடியும் கொடுப்பேன் சொல்லிட்டு வாக்கு கொடுத்தாங்க அவங்க. ஆனால் வீடு கட்டினாங்க. நம்மளுக்கு டிசம்பர் வரைக்கும் அக்ரிமெண்ட் இருந்தது. அந்த அக்ரிமெண்ட்டை வச்சு நம்ம ஏதாவது டிசம்பர் வரைக்கும் நம்ம ஓகே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைத்து இருக்கலாம். ஆனால் வேண்டாம், இவங்ககிட்ட போய் புரிஞ்சாங்க. இவங்ககிட்ட போயிட்டு நம்ம என்னத்தை வாக்குவாதம் செய்து என்ன சாதிக்க போறோம், வேண்டாம். கர்த்தர் வேற ஒரு இடத்துல நம்மளுக்கு சந்திப்பாருன்னு சொல்லிட்டு அவங்க ஜூன் மாதத்துலேருந்தே எனக்கு ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜூன் மாதத்துலேருந்தே எங்களுக்கு அவங்க ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்தாங்க, நீங்கள் காலி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஜூன் 15ஆம் தேதிக்கு மேலே ரொம்ப நெருக்க ஆரம்பித்தாங்க. சரி என்ன செய்ய, ஃபுல் கால் வச்சதான். இந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் எல்லா சட்டங்களும் நம்ம ஏரியாவில் நேரம் தான் இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சொந்தம் டூ வீலரில் எல்லா இடத்துக்கும் போய் ஒரு ஆளை பார்த்தேன். நிறைய ஆளுங்க இந்த நாள் வரைக்கும் காலி இருக்குது. ஃபோன் செய்து அவங்க இல்லை சபைனாக்க நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னாங்க, சர்ச்சுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப துக்கப்பட்டோம். இல்லை ஏசப்பா, வானமுடைய சிங்காசனம் பூமியுடைய பாதப்படி, அப்போ உண்மை ஆராதிக்க ஒரு ஆள் எங்களுக்கு கிடைக்கலையே. காலனி உள்ளவெல்லாம் போயிட்டு ஒரு பாஸ்டர் தெரிந்திருக்கோம் நினைக்கிறேன், கொஞ்சம் பேர் பாஸ்டர் ஜெகன்னு சொல்லிட்டு அவர் 2-3 இடத்த காண்பித்தார். இதுக்கு மேலே நீங்கள் கூடார மாதிரி போட்டுருந்தீங்க. ஒரு இடத்துல போய் பார்த்தோம், அந்த இடம் கட்ட முடியாத அளவுக்கு, அதுக்கே ஒரு 4 லட்சம் ரூபாய் வைக்கணும், கட்டுறதுக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய். அதோட நான் வேறு எங்கன்னா கூட இடம் கூட எடுத்து கீழே கூட கிரவுண்டில் கூட நான் கட்டி ஏதோ ஒன்று பண்ணலாமேன்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்தேன். இல்லை பாஸ்டர், இதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒரு வீடு கிடைத்தது லாஸ்ட்டில். அந்த பார்க்குக்கு ஈப்ளக் பார்க்கு பின்னாடி ஒரு வீடு கிடைச்சது. அவங்க அப்போதான் அது 2 வீடாக இருந்ததான், ஒரு வீடாக இருந்ததா, அதை 2 வீடாக பண்ணிட்டாங்களாம். கட்டி எல்லாம் பெயிண்ட் எல்லாம் வச்சு டைல்ஸ் எல்லாம் போட்டு இருந்தாங்க. நான் போய் கேட்டேன், கிறிஸ்துவ வீடு தான், அம்மா இந்த வீட்டை எனக்கு கொடுக்க முடியுமா நீங்கள் வாடகைக்கு, இந்த மாதிரி சர்ச்சை நடத்துறதுக்கு. இப்போ தான் நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன்ப்பா, மறுபடியும் நாங்கள் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி அங்கே சர்ச்சை நடந்துருந்து அவங்க விட்டு போயிட்டாங்க. அதனால அவங்க மறுபடியும் வீடு கட்டி வாடகை கொடுத்து பார்த்தாங்க. அழாத நாள் இல்லை, சாப்பிட்றதுல ஒன்றும் இல்லை. ஏன்னா முதல் சபைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், என் குடும்பத்துக்கூட சபைக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். இருக்கும்பொழுது எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்து வந்தோம், ஒரு இடத்துல கிடைக்கல. சரி, கடைசியா இந்த பில்டிங்க்கு வந்தோம். பில்டிங் இது ஒரு 5 வருஷம் கட்டி 5 வருஷம் இருக்கும், கட்டி முடிச்சுட்டு ஒருத்தரோட வாடகைக்கு வரல. ஆல்ரெடி நம்ம அந்த கெமிலே கார்மெண்ட்ஸுக்கு போவதுக்கு முன்பாக இங்கே நான் கேட்டேன். இவர்கிட்ட கேட்ட உடனே இல்லை சர்ச்சுக்கெல்லாம் கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பினாங்க. சரி, கடைசியாக ஒரே ஒரு சான்ஸ், கடைசி சான்ஸ்ப்பா என்ன செய்யுது. கீழே நின்று மறுபடியும் ஃபோன் பண்ண அவருக்கு. அங்கே ஃபோன் நம்பரெல்லாம் ஒட்ட வைத்திருந்தாங்க. அங்கே நின்று நான் ஃபோன் பண்ணேன். ஒரு இந்து சாங் வந்தது, பாதியில் கட் பண்ணிட்டேன். இவங்க எங்கே நம்மளுக்கு போய் சர்ச்சைக்கு கொடுக்க போகிறாங்க. சரி, நேரம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இந்த ஸ்கூல் காந்திமார் ஸ்கூலுக்கெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சு நேரம் நான் வீட்டுக்கு போயிட்டேன். நேரம் வீட்டுக்கு போன உடனே வீட்டு உள்ள போல வெளியே வண்டி நிற்க வச்சுட்டு வண்டி மேலே அமர்ந்து ஸ்டாண்டு கூட போடல, கண்கள் கலங்குது, அழறேன். அந்த மரத்துக்கு வண்டியில அப்படியே உட்காந்து தலையை சாச்சு நான் அழறேன். சப்பா இப்போ எவ்வளோ இடத்துல சுற்றி வந்துட்டேன் சப்பா, ஒரு இடத்துல கூட நான் என்ன செய்வேன் சப்பா. சரி, உங்களுக்கு சித்தம் என்னால் கொடுங்க, இல்லை நான் வேண்டாம் சப்பா, நான் அப்படி விட்டுருவேன்.
வெறும் வீட்லேயே வச்சு நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டலாம். நான் யோசித்து துக்கப்பட்டு இருந்தேன். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால். இந்த பில்டிங் ஓனர் ஃபோன் பண்ணுறாரு. எனக்கு யாரும் தெரியல, ஏன்னா நிறைய ஃபோனு, நிறைய நம்பருக்கு கால் பண்ணி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. திடீர்னு கால் பண்ணுறாரு. நான் கேட்டேன், சார் நீங்கள் யாரும் தெரியல எனக்கு, இந்த மாதிரி நான் ஆள் தேடி இருந்தேன், அதனால நீங்கள் யாரும் தெரியல சார் அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா, இந்த மாதிரி கால் வச்சதெல்லாம் மெயின் ரோட்டில் இருக்கிறோம். அப்போ இது ஒரே பில்டிங் தான். அப்போ நான் நினச்சிக்கிறேன், ஆமாம் சார், சரி சார், இந்த மாதிரி ஹால் வேணும் சார் எங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். எதுக்காகன்னு கேட்டார் அவர். சர்ச்சு நடத்துறதுக்கு. தயங்கி தான் பேசுகிறேன். சர்ச்சு நடத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு ஹால் வேணும்னு கேட்டேன். அதுக்கு அவர் வந்து என்ன சொன்னார்னாக்கா, சரி எடுத்துக்கங்க, பேச்சு பாருங்க, அவ்வளோதான், எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அவ்வளோ சந்தோஷம். சரி, இல்லை சர்ச்சை நடத்துறதுக்கு சார், பரவாயில்லப்பா, எடுத்து நடத்துங்க. சரி, என்ன பண்ணோம், எல்லாம் பார்த்தோம். அங்கிருந்து அட்வான்ஸ் கிடைக்கல நம்மளுக்கு. டக்குன்ட்டு அவர் திடீர்னு ஃபோன் பண்ணிட்டு வர வச்சிட்டாரு. அந்த மூலையில் நாங்கள் நின்று இருக்கிறோம். அவர் ஓனர் வந்தார், நானும் பிரியா, அப்பா கிரண், நாங்கள் 4 பேர் வந்து நின்றோம். வந்து நின்ற உடனே சரி அப்புறமா அவர் சொன்னார், இந்த மாதிரி இருக்குது, கிட்டெல்லாம் போகாதீங்க, கிளாஸ் எல்லாம் தொடாதீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரூல்ஸ் அந்த இங்கிலீஷ்லாம் போட்டாருங்க. சரி, அது எல்லாரும் போகிறது தானே சொல்லிட்டு நம்ம மீதே. நான் வந்து செகண்ட் ஃப்ளோர் வேணும்னு கேட்டோம். செகண்ட் ஃப்ளோர் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வேணும்னு சொல்லி கேட்டோம். அங்கே போய் பார்த்தாக்கா பாத்ரூம் உள்ள இருக்குது. அந்த சென்டரில் இருக்குது பாத்ரூம் உள்ள. அப்புறமா ஃபோன் பண்ணி, இல்லை எங்களுக்கு வந்து 3rd ஃப்ளோர் கொடுங்க, பாத்ரூம் வெளியே இருக்குது, அந்த லாஸ்ட் இருக்குது பாத்ரூம், நமக்கு அந்த பாத்ரூம் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு 3rd ஃப்ளோர். சரி, எடுத்துக்கங்க. ஏன்னா ஒரு ஃப்ளோர் காலி, ஒருத்தரோட இல்லை, 3 ஃப்ளோர் காலியாக தான் இருக்குது. 3 ஃப்ளோர் காலியாக இருக்குது. கர்த்தர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீ எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோ மகனே, நீ எது வேணுமோ அதை நீ எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு நான் 3rd ஃப்ளோர் வேணும்னு கேட்டேன். கர்த்தர் அருமையான ஒரு இடத்தை கொடுத்தார். டோக்கன் அட்வான்ஸ் பண்ணிட்டோம். காசில் கையில் அந்த ஓனர் காசு கொடுக்கல. அவர் எவ்வளோ பிடிச்சி கொடுக்குறாருன்னு கூட தெரியல. அவ்வளோ பெரிய சர்ச்சு. அது பெயிண்ட் பண்ணதுக்கு எப்படி 20,000 25,000 கேட்பாருன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50,000 ரூபாய் சுவிட்சர்லாண்டுடைய நகை வாங்கினேன். தாலி செயின் வாங்கி எடுத்துன்னு போயிட்டு சௌதரிகிட்ட வச்சு 50,000 ரூபாய்க்கு வச்சு எடுத்துன்னு வந்து 50,000 ரூபாய் அட்வான்ஸ் பண்ணோம். மறுபடியும் 50, அங்கிருந்து 50 போட்டு மீதி அவர் பெயிண்டிங் பிடிச்சினார். கர்த்தர் பெரியவரையா, கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. அற்புதமாக நடத்தினார். ஒவ்வொரு வேலையும் சாவி 1ஆம் தேதி தான் நம்மளுடைய கருத்தில் கொடுத்தாங்க. எல்லா வேலையும் 6 நாள்ல செய்து முடிக்காத கிருபை செய்தார். ஏன் இதெல்லாம் ஒரு 2-3 நாளே பண்ணிடலாம். பணம் இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஒரு லைட்டு கூட ஒரு ஃபேன் கூட அவங்க போட்டு கொடுக்கல. ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் அந்த நாள்ல நேர்த்தியாக இவ்வளவு சூப்பரா செய்து முடித்தார். இந்த நாளைக்கு ஃபேன் லைட்டு கரெக்டா அந்த நாளைக்கு வந்து இறங்கிடும். அந்த நாளைக்கு வந்து இறங்கிடும். ஸ்கிரீன்லாம் அந்த நாளைக்கு வந்து இறங்கிடும். நம்மளே தான் எல்லா இடத்துலையும் போயிட்டு பார்த்து செய்த கர்த்தருடைய கிருபையினால ஒவ்வொருத்தையும் பார்த்து செய்த. யாரையும் சரி நாங்கள் வற்புறுத்தல, இந்த வேலை செய்யணும், நீங்க இது பண்ணோம் அது பண்ணு. களத்துல நாங்களே இறங்கணும். களத்துல நாங்களே இறங்கி ஒவ்வொரு வேலையும் சுரியில வைத்து ஒவ்வொரு வேலையும் ஆண்டு கிருபை செய்தார். ஒவ்வொரு வேலையும் கர்த்தர் பெரியவர் ஐயா, கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. சரியாக போன வருஷம் சண்டே வந்தது 7ஆம் தேதி, இந்த முறை திங்கட்கிழமை வந்தது. கரெக்டாக கர்த்தர் ஓபன் செய்து கிருபை செய்தார். ஒரே ஒன்றா போடல, ஸ்கிரீன் மட்டும் தான் நம்ம போடல, சாரி இந்த பேனர் மட்டும் தான் நம்ம போடல அந்த ஓப்பனிங் அன்னைக்கு. ஆனால் பேனர் இன்னும் 2 வாரம் விட்டு நம்ம கழிச்சிடலாம். எவ்வளோ பாடுகள், எவ்வளோ பிரயாசங்கள். உபவாசம் சொல்ல முடியாது, உண்ணாவிரதம் சொல்லலாம். உபவாசம் நம்ம வாழ்க்கை சொல்றதுல காத்திருக்க, உண்ணாவிரதம் நம்ம சாப்பிடுறதுல உலக ரீதியாக ஓடுறது. எவ்வளோ நாட்கள் தெரியுமா, எவ்வளோ பிரயாசங்கள் தெரியுமா இந்த ஆள் எடுப்பதற்காக. எவ்வளோ கண்ணீர் சிந்தி நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் தெரியுமா. சும்மா ஒன்று இல்லைங்க, எவ்வளோ கண்ணீர் சிந்தி நாங்கள் போராடி ஜெபித்திருக்கிறோம் தெரியுங்களா தெய்வ சனமே. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஏனாதானமோ எடுக்கிறோம் பிடிக்கிறோம்னா இல்லை. இந்த சபைக்கு பின்பாக எவ்வளவு கண்ணீர்கள், எவ்வளவு முழங்கால்கள் சித்தப்பட்டிருக்கிறோம் தெரியுங்களா. கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் அறிவார். கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் அறிவார்.
இந்த பிரயாசம் கர்த்தர் நிச்சயமா பதில் கொடுப்பார். ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் நாங்க கேட்கறது, ஆத்துமாக்கள் அறுவடை ஆண்டவரே, இதுதான் எங்களுக்குரிய ஆசீர்வாதமாக நீங்க கொடுங்க சப்பான்னு சொல்லிட்டு நாங்க கேட்கிறோம். சரி, ஒரு வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் நம்ம சபையுடைய எப்படி நம்ம ஆரம்பித்தோம், எப்படி நடத்தினோம். இது அதுக்கு அடுத்தது நாட்கள் போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்க்கலாங்க. 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம். நாங்கள் திங்கள் பேசுகிற வார்த்தையை கொஞ்சம் பேசி அதுக்குரிய காரியங்களை நாங்கள் நடுவில் விவரிக்கலாம் என்று நான் சொல்கிறேன். 28ஆம் அதிகாரம் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள். இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவையெல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றார். தாவீது தன் குமாரனாகிய சாலொமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமாய் இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஆமென். எப்படியா? மறுபடியும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், அவர் நம்மளை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். பாத்தீங்கன்னாக்கா இந்த இது அடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டோம். சுதில் இதை ட்ரில் பண்ணியிருந்தாரு. ராடி எடுத்துட்டு வரணும். பின்னாடி வந்து இந்த உக்காரிக்கிறதுக்கு நல்லா நீளமா கம்பி, அந்த பழுப்பு இரும்பு பழுப்பு கொண்டு வரணும். அது வெல்டிங் பண்ணுறது எங்களுக்கு நான் சுரியில வந்து நீ இங்கே அடிச்சுக்கிச்சோ, நான் போயிட்டு எடுத்துன்னு வந்துடுறேன், வண்டியில் உட்காந்து வச்சுன்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். இந்திக்காராவது கிளம்பி போயிட்டோம். ஷாம்பூர்கிட்ட அவர் கொண்டு போயிட்டு அவங்க சேம் வெல்டிங் பண்ணுறது தான் அவர். அதனால சரி பார்த்தோன்னா அவர் தெரிஞ்ச கடையில் அவர் போயிட்டார். போன உடனே அங்கிருந்து எல்லாம் வாங்கிட்டேன். வரோம், வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டிக்கு முன்னாடி ஒரு 5 அடி 6 அடி முன்னாடி இருக்குது. வண்டிக்கு பின்னாடி ஒரு 5 அடி 6 அடி பின்னாடி இருக்குதுங்க. ஷாம்பூர் டர்னிங் வருது பாருங்க. ஷாம்பூர் டர்னிங் வளைஞ்சு நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, மெயின் ரோடு. ஒருத்தர் சைக்கிளில் வளைஞ்சிட்டாங்க. சைக்கிள் வளைஞ்சு கரெக்டாக அந்த பகுதியிலேருந்து நம்ம முன்னாடி எடுக்கிறாங்க. ஜஸ்ட் மிஸ். அவர் அந்த தோல் மேலே வச்சுருக்காரு. என் தோல் மேலே பாதி விட்டார், அவர் தோல் மேலே பாதி வச்சுன்னு இருக்காரு. வச்சுன்னு வந்து நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி, இதே வண்டி தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி முன்னாடி எடுத்தால் அவர் சர்வீஸ் அப்படி திருப்பிட்டாரு. எங்கள் தப்பு தான். நான் அந்த பக்கத்தில் இருந்து நான் அப்படி கட் பண்ணிக்கணும், முன்னாடி இருந்து கட் பண்ணிட்டேன். கர்த்தர் பாதுகாத்தார். எல்லா வேலையிலும் கர்த்தர் என்னோடு இருந்தார். இதுதான் உண்மை. கர்த்தர் எல்லா வேலையிலும் என்னோடு இருந்து அவர் நடத்தின காரியங்களை இந்த வேலையிலும் நான் ஆச்சரியப்படுகிறேன். இந்த வேலை ஆச்சரியப்படுகிறேன். 89,000 ரூபாய் ஆச்சு சபைக்கு. எப்படி வந்ததுன்னு தெரியல. கர்த்தருடைய அனுகிரகம், கர்த்தருடைய ஆசீர்வாதம். தேவச்சந்திரன் யாருக்கிட்ட நான் அந்த நேரத்தில் நான் காசு கேட்கலாம், இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்க நான் கேட்கலாம், யாருகிட்ட நான் கேட்கல. வேற சபையிலெல்லாம் நீங்க போனீங்கன்னா எப்படி தெரியுங்களா, உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருவாங்க. நீங்க இது எடுத்துக்கங்க, நீங்க அது பண்ணுங்க, நீங்க இது பண்ணுங்க, நீங்க இந்த காரியத்தை எடுத்துக்கங்க. ஆனா யார் தலைமையிலும் பாரத்தை வைக்க நான் விரும்பவில்லை. தேவச்சந்திரன் அந்த நாளைக்கு கர்த்தர் சரியாக செய்து முடித்தார். கர்த்தர் செய்த அற்புதங்கள் ஆச்சரியங்களும் பிரமிக்கத்தக்கதாக இருந்தது. என்னுடைய பிள்ளைகளே, அவ்வளவு ஆச்சரியங்கள், அவ்வளவு அற்புதமாய் கர்த்தர் நடத்தினார். அவருடைய நடத்துதலுக்கு நான் துதியும் கனமும் வல்லமையும் மாட்சிமையும் மகிமை நான் என்றென்றைக்கு ஏறெடுக்கிறேன். பாருங்க, தேவாலயம் கட்டும் பொழுது இஸ்ரவேல் தேசத்துல தாவீதுக்கு ஆண்டவர் வரைந்து தன்னுடைய கரத்தினால எழுதி கொடுக்கிறாராம். தாவீதே, நீ ஒரு சர்ச்சையை கட்டும் பொழுது படிக்கிறாங்க,
19வது வசனத்தை படிமா. இந்த மாதிரியின்படி சகல வேலைகளும் எனக்கு தெரியப்படுத்த இவை எல்லாம் கர்த்தருடைய கரத்தினால் எனக்கு எழுதி கொடுக்கப்பட்டது என்றார். பாத்தீங்களா? எல்லா வேலைகளும் அந்த ஆலயத்தை நான் எப்படி கட்ட வேண்டும், ஆலயத்தை அஸ்திவாரங்கள் நான் எப்படி போட வேண்டும், எந்தெந்த இடத்துல என்னென்ன பொருட்கள் இருக்க வேண்டும், எந்த இடத்திலிருந்து ஆலயத்தை கட்டுவதற்கு பொருட்களை கொண்டு வர வேண்டும், எல்லா திட்டத்தையும் கர்த்தர் தாவீதுடைய கரத்தில் என்ன செய்தாரா? எழுதி கொடுத்தாரா? கர்த்தரே தாவீதுடைய கரத்துல எழுதி கொடுத்தார். மகன், இந்த இடத்துல தூண்களை நிறுத்து, இது மகா பரிசுத்த ஸ்தலம், இது பரிசுத்த ஸ்தலம், இது பிரதான ஸ்தலம். திரைச்சிலை 60 அடி இருக்க வேண்டும். மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் திரைச்சிலை பிரதான ஸ்தலத்துக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவாக திரைச்சிலை 60 அடி இருக்க வேண்டும். பலிபீடம் எங்க வர வேண்டும்? மன்னா வைக்கிற பொற்பாத்திரம் எங்க வர வேண்டும்? பிரதான ஸ்தலத்தில் யார் நிற்க வேண்டும்? ஆசாரியர் எப்படி எல்லாம் அந்த மகிமைக்குள்ள பிரவேசிக்க வேண்டும்? எல்லாவற்றையும் ஆண்டவர் தன்னுடைய விரலினாலே எழுதி கொடுத்தாராம் தாவீதுடைய கரத்துல. ஆனால் மகன், நீ கட்டாத, உன் மகனாகிய சாலோமோன் இடத்துல என்னுடைய மகிமை நான் விளங்கச் செய்வேன், என் மகிமை நான் விளங்கச் செய்வேன். இப்ப இல்ல, எருசலேம்ல அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டது ஒரே ஒரு செவர் மாத்திரம்தான் இருக்கிறது. அது நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்படி அடித்து இப்படி ஆடி 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 அந்த செவருக்கு முன்பாக புலம்பல் செவர் என்று அழைப்பார்கள், புலம்பல் செவர் என்று அழைப்பார்கள். புலம்பி 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 அடித்துக் கொண்டு அதில் சீட்டுகளை எழுதி வைப்பார்கள். யூதர்கள் என்ன செய்வார்கள்? ஐயோ, மேசியா எங்களுக்கு வர வேண்டும், தாவீதுடைய வம்சத்திலிருந்து ஒருவர் பிறக்க வேண்டுமே. இன்னும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. வந்தாகிவிட்டது மேசியா, மரித்தாகிவிட்டது, உயிர்த்தெழுந்தாகிவிட்டது, போயாகிவிட்டது, மறுபடியும் வரப்போகிறார். இன்னும் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அங்க அந்த புலம்பல் செவருக்கு பக்கத்துல ஒரு மசூதியை பார்த்திருக்கீங்களா? அந்த டைமண்ட் கோல்டு பூசி, ஒரு முலாம் பூசி, ஒரு கூட மாதிரி வைக்கப்பட்டிருக்கும். இந்த இட்லி மூடி நம்ம கவுத்திக்கிற பாருங்க, அந்த மாதிரி இட்லி மூடி கவுத்திக்கிற மாதிரி நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க? அதுதான் எருசலேம் தேவாலயம் நினைத்து இருக்காங்க. இல்லை, அது டூம் ஆஃப் ராக். 1100 வருஷம் அது கட்டி, அவ்வளவுதான். அது டூம் ஆஃப் ராக். தஞ்சாவூர் பெரிய கோயில் 1000 வருஷம் தான் கட்டி முடித்தது, அவ்வளவுதான். இது டூம் ஆஃப் ராக். அது ஒரு பள்ளி வாசல், அது ஒரு மசூதி. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, புறஜாதிகள் என்னுடைய ஆலயத்துக்கு முன்பாக அவங்களுடைய பலிபீடத்தை கட்டுவார்கள் என்று இருக்கிறது. வெளிப்படுத்தின புத்தகத்தில் இருக்கிறது. அதாவது 94 எழுதப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 94 இருந்து 100 அந்த ஆண்டுகளில் எழுதப்பட்டது. அந்த காலத்துல பத்மோ தீவுல பாறைகள் நிறைந்த ஒரு பகுதியில அதை எழுதி அப்போது தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டது. தேவாலயத்துக்கு முன்பாக புறஜாதிகளுடைய ஆலயம் வரும் என்று தேவன் சொன்னார். 100,000 ஆண்டுகள் கழித்துதான் அந்த டூம் ஆஃப் ராக்கை கட்டினார்கள். குழப்பம்னா தெளிவா இருக்கீங்களா? குழம்புற மாதிரி எனக்கு தோணுங்க. இதெல்லாம் விளங்கினாதான் உங்களுக்கு விளங்கின. இதெல்லாம் நம்மளுக்கு விளங்கும். அவனுடைய வார்த்தை மாத்திரம் விளங்காது, இல்லைங்களா? அவங்க பேசுறாங்க, அவங்க திட்டாங்க, அவங்க உணவு வருவாங்க, இதுனா பண்றாங்க, அதுனா பண்றாங்க. அவனுடைய வார்த்தை மாத்திரம் விளங்காது. விளங்கிக் கொள்ள வேண்டும்.
அபிஷேகத்தில் நரம்ப 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 தேவனுடைய பிரசன்னம் நிரம்பிக் கொண்டே இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் எப்படியெல்லாம் எந்தெந்த இடத்துல என்னென்ன எழுதியிருக்கிறார், எப்படியெல்லாம் எந்தெந்த இடத்துல என்னென்ன எழுதியிருக்கிறார், அந்த ரகசியங்களையும் அந்த காரியங்களையும் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் LGBTQ குறித்து எழுதலாம் என்று நினைத்த கடைசி பகுதி அந்த நிறம், அந்த நிறத்துடைய அர்த்தம், அந்த நிறங்களுடைய அர்த்தங்கள் என்னென்ன பின்னாடி இருந்து பிசாசுகள் கிரியை செய்கிறது. இல்லை அது சிக்னல் கிடைக்கல, நமக்கு CPU சிக்னல் கிடைக்கல, அதனால தான் நம்ம பார்த்து அதை இது பண்ணலங்க. அப்படி இருக்குது பாருங்க. வெள்ளிக்கிழமை 6 மணி நேரம் டங்ஸ் பிரேயர், நல்லா உச்சு கேளுங்க. வெள்ளிக்கிழமை 6 மணி நேரம் டங்ஸ் பிரேயர். இந்த இடத்துல முழங்கால் படிட்டு இருந்தேன். ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் இந்த இடத்துல முழங்கால் படிட்டு 2 கரங்களை தூக்கி நான் ஜெபித்து கொண்டு இருந்தேன். எத்தனை பேர் இந்த கிளாஸ்ல இருந்து பார்த்துருக்கீங்க? கீழே உங்களுக்கு புரியலீங்க நான் சொல்றேன். கீழே போறவங்க வரவங்க நம்ம கிளாஸ்ல இருந்து பார்க்கணுமா இல்லைங்களா? எல்லாரும் பார்க்கணுமா இல்லைங்களா? எப்படி தெரியலாம் உங்களுக்கு ஆட்கள்? நம்மளோட பெருசா தராங்க, குட்டிக்கிட்டே தராங்க, சின்ன சின்னதா தர்றாங்க. இது போல இந்த இடத்துல நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு மேகங்கள் நடுவில் நான் போன வண்ணமாகவே நான் உணர்ந்தேன். 6 மணி நேரம் அந்நிய பாஷை யாருமே இல்லை. நல்லா கத்தி 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 ஆண்டுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேன். தொண்டையெல்லாம் ஒன்று கட்டிட்டு பாருங்க. எனக்கு அன்னைக்கு கத்தி கத்தி நான் அந்நிய பாஷை பேசுங்க. 6 மணி நேரம் அந்நிய பாஷை பேசுறது. ஒரு 11 மணி நேரம் டைம் இருக்கும், 11 மணி இருக்குன்னு நினைக்கிற டைம். திடீர்னு ஒரு மேகங்கள் நடுவில் அந்த இடத்துல நான் உற்று பார்க்கிறேன். நம்ம சபையை உற்று பார்க்கும் பொழுது ஒரு 3 தரிசனங்களை நான் பார்த்தேன். முதல் தரிசனம் ஒரு கண்கள், வலது பக்கமுள்ள ஒரு கண்கள். பார்த்து அந்த கண்களை பார்த்து நான் சந்தோஷப்படவில்லை, பயந்தேன். அந்த கண்களை பார்த்தேன். ஒரு பக்கம் பயம் வந்தது, மறுபக்கம் எனக்குள் ஆவியான ஒரு கோபம் என்று வைராகியத்தோடு இருக்கும்போது அந்த கண்கள் அசுத்த நிறைந்த கண்கள், ஒரு இச்சை பார்வை கண்கள், நம்ம சபையை நோக்குகிறது அந்த கண்கள், நம்ம சபையில் உள்ள ஜனங்களை பார்க்கிறது அந்த கண்கள், அகோரமான கண்கள், காம விகாரமான கண்கள், குறகுறுகிற கண்கள். அந்த கண்களை பார்க்க முடியவில்லை. யாராவது கண்கள்ல தண்ணி ஒழுங்கினே ஒரு மாதிரி அசுத்தமா இருந்தா, இந்த பக்கமெல்லாம் ஒரு மாதிரி காயப்பட்டிருந்தா பார்க்க முடியுங்களா? ரொம்ப கோரமா இருந்தது அந்த கண்கள். வலது புறம் கண்கள், 2 கண்களை பார்க்கல, ஒரே ஒரு கண்களை தான் பார்த்தேன். ரொம்ப கோரமாக சபையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. முதல் தரிசனம். 2வது தரிசனம், பாம்பு 4 வால், 4 வால், ஒரு தலை, 4 வால். 4 வாலில் என்ன தெரியுமா செய்து கொண்டிருக்கிறது? முழு சரீரத்தை ஒரு வாலில ஒவ்வொருத்தரையும் கட்டி வைத்திருக்கிறது. அந்த குடும்பத்தை தலையிலிருந்து கால் பகுதி வரைக்கும் வாலில சுத்தி வைத்திருக்கிறது. தவிக்கிறாங்க, விடுதலை ஆக முடியவில்லை. ஜெயபிரகாஷ் ஒரு வாலில, அவங்களுடைய தங்கை ஒரு வாலில, சகோதரி ரஞ்சனி ஒரு வாலில, அவங்களுடைய கணவர் ஒரு வாலில. அந்த பாம்பு ரத்தம் எந்த கலர்? ரெட் கலர். தலையிலிருந்து வால் பகுதி வரைக்கும் ரெட் கலராய் நிரம்பியிருக்கிறது. நான் பார்க்கிறேன், ஒரு மேகத்திலிருந்து நான் பார்க்கிறேன். கீழே ஒரு மேகத்திலிருந்து நான் பார்க்கிறேன். அந்த தரிசனத்தை ஆண்டவர் கிளீனா காண்பிக்கிறார். எசேக்கியாவை எப்படி முடியை பிடித்து கொண்டு போனார் வானத்துக்கு பூமிக்கு மத்தியில் தரிசனங்களை காண்பிக்க, அதே வண்ணமாக ஆண்டவர் கொண்டு அந்த தரிசனத்தை காண்பிக்கிறார். ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிற அந்நிய பாஷையில 6 மணி நேரம். 11 மணிக்கு ஆண்டவர் அந்த தரிசனத்தை
ஒரு வெளிப்பாட்டாய் ஆண்டவர் கொடுத்தார். தலையிலிருந்து வால்கள் வரைக்கும் அந்த தரிசனத்தை பார்த்து அவங்களை சுத்தி இருந்தது. அந்த வால் ரெண்டு கலர். அந்த வாய் எப்படி தெரியுமா இருந்தது? பாம்புக்கு ரெண்டே ரெண்டு பற்கள் தான். அதுக்கு ரெண்டு பற்கள் அல்ல. அதுக்கு ரெண்டு பற்கள் அல்ல. இந்த நாய்களுக்கெல்லாம் பற்களை பார்த்துக்கிறீங்களா? மிருகங்களுக்கெல்லாம் பற்களை பார்த்துக்கிறீங்களா? ஃபுல்லா இருக்கும் பற்கள். கூர்மை 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 ஆயுதங்களாக அவருடைய வாயை திறக்கிறது. நார்மல் பாம்புக்கு ரெண்டு பற்கள். இது பிசாசு, சைத்தான், வஞ்சிக்கிற ஆவி, பொல்லாத ஆவி. இவனுக்கு வாய் முழுவதும் பற்களால் நிறைந்திருந்தது. அந்த பற்கள் விஷம் நிறைந்த பற்கள். வாய்களை திறக்கிறான், பிளக்கிறான் வாய்களை. இந்த முதலைக்கு பார்த்து இருக்கீங்களா? வாயிலெல்லாம் பல்லுங்க கூர்மையாக இருக்கும். திறக்கும் போது எவ்வளவு பெருசு, எவ்வளோ பெருசு வாய்களை திறக்கிறான் பாம்பு. அந்த குடும்பத்தை வஞ்சிக்க எங்கிருந்து தெரியுமா? தலையிலிருந்து இறக்கிறான் அந்த குடும்பத்தை. அவனுக்காக கொஞ்ச நேரம் ஜெபித்து மறுபடியும் எழுந்த உடனே, பிரியா கால் பண்ணி நீ ஜெபித்துக்கோ பிரியா, இந்த மாதிரி தரிசனத்தை பார்த்தேன். அப்பா கால் பண்ணி சொன்னேன், ஒரு அரை மணி நேரம் விட்டு நான் இந்த மாதிரி தரிசனம் பார்த்தேன், ஜெபித்துக் கொள்ளுங்க. வேற யாருக்கும் சொல்லுங்க, வேற யாருக்கும் சொல்லுங்க, ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இன்னொரு 2 தரிசனத்தை காண்பித்தார். அது எனக்கு தோணல, சொல்லணும்னு எனக்கு தோணல, அது சொல்லணும் எனக்கு தோணல. ஆண்டவர் அந்த வெளிப்பாட்டை கொடுத்தாலும் நம்ம நடுவில் நான் பேசுறேன். இப்படி இருக்கிறது. அந்த 3 தரிசனம் ஒரு பக்கம். அந்த 3 தரிசனம் 11 மணிக்கு பார்த்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு இன்னும் ஒரு 2 தரிசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். 2 தரிசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். சப காரியங்களை குறித்து தான். நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. ஏன் நான் ஆரம்பத்திலேயே அவங்க சகோதரி எழுந்து நிற்க வைத்து கரங்களை தட்டணும் சொன்னேன். புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் துக்கப்பட்டார். அவங்களுடைய ஊழியத்தில் கரெக்டாக இல்லை என்று ஆண்டவர் துக்கப்பட்டார். 2 தரிசனத்தை பார்த்தேன். வருகிற நாட்கள்ல நான் அந்த தரிசனத்தை சொல்லுவேன். மறுபடியும் இந்த இடத்துல அமருகிறேன். அமர்ந்து நல்லா கேளுங்க. இந்த இடத்துல அமருகிறேன். 1:10 சரியான நேரம். 1:10 பாடி ரொம்ப பாசிங் வந்துட்டு. அன்னைக்கு பார்த்து பாசிங் வந்துட்டேன், சாப்பிடல. ரொம்ப ஒடிக்கப்பட்டது, ரொம்ப ஒடிக்கப்பட்டது. பாசிங் வந்து அன்னைக்கு பார்த்து டயர்டாகி விட்டது. இந்த இடத்துல அமர்ந்து நான் அந்நிய பாஷை பேசியிருக்கிறேன். பின்னாடி இருந்து ஆராதிக்கிற கூட்டங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இந்த இடத்துல நின்று நான் ஆண்டவரை பேசியிருக்கிறேன். என் வார்த்தைகள் வேறாகிவிட்டது. ஆழத்துல இறங்கிட்டேன். பேச்சே வரல எனக்கு. இந்த மாதிரி இன்னும் ஆழத்துல இறங்கி 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 அந்நிய பாஷை நான் பேச ஆரம்பித்தேன். பேச 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 ஆண்டவர் என்னை நிரப்பிக் கொண்டே இருந்தார். இந்த இடத்துல இருந்து நான் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறேன். ஒரு கூட்டம் பின்னாடி இருந்து ஆராதிக்கிறதை போலவே என் 2 காதுகளை நான் கேட்டாயா. நான் போய் சொல்ல, இவர்தான் எனக்கு சாட்சி, இவர்தான் எனக்கு சாட்சி, வேற யாரும் இல்லை, கர்த்தர் ஒருவர் தான் சாட்சி. ஆராதிக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 என்று நான் என்ன தெரியுமா கேட்டு நான் புரிந்து கொண்டேன். நீங்க யாரு நான் கேட்டேன். அன்னைக்கு சாயங்காலமே நான் ஜீவாங்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். ஜீவாங்கிட்டையும் முதல்ல 5 மணிக்கிட்ட நான் ஷேர் பண்ண அந்த வார்த்தையை. அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு
இந்த மாதிரி நடந்ததுமா. ஆராதிக்கிறேன், நான் அந்நிய பாஷை பேசினிருக்கிறேன், பின்னாடி யாரும் ஆராதிக்கிறது போலவே இருக்கிறது. ஆராதிக்கிறாங்க, செஞ்சு முடித்து விட்டேன். மறுபடியும் சென்ட்ரல் பகுதியில் அமர்ந்து போயிட்டு சென்ட்ரல் பகுதியில் அமர்ந்துன்னு கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பரத்தை நோக்கி நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த மூலையில ஒரு ஆராதனை சத்தம் கேட்குது. ஒரு ஆராதனை சத்தம் கேட்குது. எதுல தெரியுமா? ரகபரோதிதி கண்ணே மாடாதது கடாதுடி மாடாதுலே விலஷரதியா அஜ்லாதி மலாதுடி நிகிடி படா துனாதே நிக்கடோ துதிக்கடதுனியா பெஹோ தஷரதினி மதிக்கராதே நிகிடமனா. என்னோடு சேர்ந்து அந்நிய பாஷையில வானாதி வானங்கொள்ளாரை நோக்கி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை கர்த்தர் ஒருவர் அறிவார். கர்த்தர் ஒரு அறிவார். எப்படி தெரியுமா? உடலை ஒடுக்கி ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது பரலோகம் மறு உத்தரவு அருளாமல் போய்விடுமோ? மறு உத்தரை கொடுக்கிற தேவன், மறு உத்தரை கொடுக்கிற தேவன் அந்த மூலையில என்னோடு சேர்ந்து அந்நிய பாஷையில ஆராதிக்கிறார்கள். தேவ ஜனமே, அந்நிய பாஷையில கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்நிய பாஷையில இந்த தேவனுடைய பிள்ளைகள் உணர வேண்டும் ஐயா. இது தேவனுடைய ரத்தத்தினால் சம்பாதித்து கொடுக்கப்பட்ட திருச்சபை. தேவனுடைய ரத்தத்தினால் கர்த்தர் உனக்கும் எனக்கும் மீட்டு கொடுத்திருக்கிறார். மீட்டு கொடுத்திருக்கிறார். இந்த வரைபடத்தை தாவீதிடத்தில் தேவனே எழுதி அவருடைய கரத்துல கொடுத்தார். தாவீதுடைய கரத்துல எழுதி தாவீதுடைய கரத்துல தேவன் கொடுத்திருக்கிறார். வரைபடத்தை எழுதி பாருங்க, ஆண்டவர் எதெல்லாம் எழுதி கொடுத்தார் என்று கொஞ்சம் சுருக்கமாக நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமம் 31 அதிகாரம் 18வது வசனம். யாத்திராகமம் 31 அதிகாரம் 18வது வசனம் முதல் ஆண்டவர் எழுதி கொடுத்தது என்ன தெரியுங்களா? கற்பனைகள் 10 கட்டளைகள் 2 பலகையில் ஆண்டவர் எழுதி கொடுத்தார். படிங்க யாத்திராகமம் 31:18வது வசனம். சீனாய் மலையிலே அவர் மோசேயோடு பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பனைகள். இதான் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட 10 கட்டளைகள். தேவச்சனமே, 10 கட்டளைகள் தேவனுடைய விரலினால் எழுதுகிறார். 2 பலகை, ஒரு பலகை அல்ல, 2 கற்பலகை. 2 கற்பலகை. ஒன்றுல 4 எழுதப்படுகிறது, மற்றொன்றுல 6 எழுதப்படுகிறது. ஏன் 4 எழுதணும் என்று சொல்லி பார்த்தால், ஒன்று கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உடன்படிக்கை. இன்னொரு கற்பலைகளில மனிதனுக்கும் இருக்கிற உடன்படிக்கை. என்னை அன்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். இது மனுஷனுக்கு இருக்கிற உடன்படிக்கை. உன் தகப்பனும் தாயை கனம் பண்ணுவாயாக. இது மனிதனுக்கு இருக்கிற உடன்படிக்கை. ஒன்றுல 4 எழுதினார், இன்னொன்றுல 6 எழுதினார். 5 எழுதல. பிரசங்கிக்கிறவங்க தப்பா பிரசங்கிப்பாங்க. 5 எழுதல. ஒரு பலகையில 10 எழுதல. 10 எழுதல. ஒன்றுல 4, மற்றொன்றுல 6. ஒன்று தேவனுக்கும்
மனிதனுக்கும் 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 இருக்கிற உடன்படிக்கை. 10 கட்டளை இருக்கிறவங்க போய் பாருங்க. நீங்க கர்த்தரே 2 பலகையில எழுதினாராயா, அவருடைய விரலினாலே எழுதினாரா தேவச்சனமே. அதே 32ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமம் 16வது வசனம். அந்த பலகைகள் பாத்தீங்களா? அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதித்த எழுத்து அந்த பலகையை கர்த்தர் செய்தாரா? அது செய்தது மட்டும் இல்லாமல் அது அவருடைய விரலினாலே எழுதினாரா. பெண்ணை பிடிச்சி பேப்பர்ல எழுதுறீங்களா? அந்த மாதிரி கர்த்தருடைய விரலினாலே அந்த பலகையில எழுதினாரா. எவ்வளவு ஒரு விசேஷத்தை, ஒரு வார்த்தைகள் தேவச்சனமே. முதல் கற்பலகையில் ஆண்டவர் எழுதினார். 2வது தானியேல் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். தானியேல் 5ஆம் அதிகாரம் தானியேல் 5:4-5 வசனம். எழுதிற்று பாத்தீங்களா? எழுதின அந்த கை உறுப்பை ராஜா கண்டான். அப்ப என்னவா எழுத்து என்றால் அதே அதிகாரத்தில் 25வது வசனம் படிங்களா? என்னவென்றால் மெனே மெனே. கீழே அர்த்தங்கள் கீழே இருக்கு படிக்கலாம். மத்திட்டு பாத்தீங்களா? அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விரல் செவுத்துல எழுதுகிறது, செவுத்துல வால்ல எழுதப்படுகிறது. ஒரு விரல் ராஜாவுடைய அரண்மனை செவுத்துல எழுதப்படுகிறது. தேவச்சனமே, முதல் எழுத்து கர்த்தரே பலகையை கொடுத்து 10 கட்டளைகளை கர்த்தர் அந்த அக்னியாய் தன்னுடைய விரலினாலே எழுதுகிறார். தேவச்சனமே, 2வது ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள ஆண்டுடைய விரலினால அந்த எழுத்தை கர்த்தர் செவரில் எழுதி வைக்கிறார். 3வது யோவான் 8ஆம் அதிகாரம் 6-7-8 வசனம். எப்படியா? விரலினாலே குனிந்து தரையிலேயே எழுதினார். இது எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி எழுதினார்? அதனுடைய அர்த்தத்தை நான் கொடுக்க விரும்பல. கர்த்தர் எழுதின எழுத்துக்களை உங்கள் நடுவில் காண்பிக்கலாம் என்று நான் விரும்புகிறேன். தேவச்சனமே, அப்போ கர்த்தர் குனிந்து தரையிலே எழுதுகிறார். ஒரு முறை அல்ல, 2 முறை குனிந்து தரையில் எழுதுகிறார். அப்படி படிக்கலாம். 7-8. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள்
சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். பாத்தீங்களா? மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் தேவச்சனம். இப்போ புது பைபிள் பிரிண்ட் அடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் சைனாக்காரங்க. நாங்க அதை குறித்து கொஞ்சம் தியானிச்சு இருந்தோம். நானும் பிரியாவும் அதை குறித்து தியானிக்கும் பொழுது அவங்க என்ன தெரியுமா, இந்த இடத்துல இந்த பகுதி எப்படி தெரியுமா மாற்றப்பட்டிருக்கிறது. நல்ல விலைக்கு கொள்ளுங்க, இந்த பகுதி எப்படி தெரியுமா சைனாக்காரங்க செய்திருக்கிறது. எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது என்றால், கர்த்தரும் குனிந்து தலையில எழுதுறியா, கல்லை எடுத்து நான் அடிக்கிறது. இந்த இடத்துல உங்களை யாராவது குற்றம் செய்தவன் கல்லி அடிக்க ஆண்டவர் சொல்றாரு இல்லைங்களா? அப்ப ஆண்டவர் கல்லி எடுத்துக்கிறாங்க. அதுக்குரிய அர்த்தங்கள் என்ன? அவரும் பாவம் செய்தவர். திருத்தி எழுதப்படுகிறது. வேதத்தை இப்போது திருத்தி எழுதப்படுகிறது. பிரிண்ட் இப்போ அதுக்குரியதான சைனால நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் நாங்கள் உட்காந்து தியானிக்கிறோம். வேற வேலையே இல்லை. இதேதான் எங்களுக்கு ஆண்டுடைய சமூகம் தான், ஆண்டுடைய சமூகம் தான். அதனால தான் பைபிள் படிங்க, பைபிள் படிங்க நான் அடிக்கடி சொல்வது. வேலைக்கு போவதற்கு முன்பாக வீட்டிலிருந்து நீங்கள் பைபிள் படிச்சுட்டு தான் போகணும். வேலைக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக தான் வேலை பகுதி மேலே போயிட்டு பைபிள் எடுத்து போய் படிங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எந்தெந்த நேரம் கிடைக்குது அந்நிய பாஷை பைபிள், அந்நிய பாஷை பைபிள் ஆண்டவரை துதிக்கிறது. இதை தவிர உங்களுடைய வாயிலிருந்து வேற வார்த்தைகளே வரக்கூடாது. என்னுடைய பிள்ளைகளுக்கு தரையில கீழே குனிந்து ஆண்டவர் 2 முறை எழுதுகிறார் தேவச்சனமே. கர்த்தருடைய விரலினாலே மண்ணிலே எழுதப்பட்டது, தரையில எழுதப்பட்டது. முதலாவது பலகையில 10 கட்டளைகளை எழுதினார். இரண்டாவது ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள சவுத்துல தன்னுடைய விரலினாலே எழுதினார். மூன்றாவது குனிந்து தரையில எழுதினார். நாலாவது எடுத்துக்கொள்ளுங்க, எபிரேயர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தர் எங்க எழுதுறார் பாருங்க. நாலாவது, அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனத்திலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். மூணாவது கர்த்தர் எங்கே எழுதுகிறார்? இருதயங்களில் எழுதுகிறார் தேவச்சனம். சாரி, நாலாவது கர்த்தர் இருதயத்தில் எழுதுகிறார். முதலாவது 10 கட்டளைகள் மூலமா கர்த்தர் எழுதுகிறார். இரண்டாவது ராஜாவுடைய அரண்மனையில சவுர்புறமாக கர்த்தர் எழுதுகிறார். மூணாவது தரையில குனிந்து கர்த்தர் எழுதுகிறார் 2 முறை. நாலாவது நம்முடைய இருதயங்களில் கர்த்தர் எழுதுகிறார். ஐந்தாவது எப்படி தெரியுமா? கர்த்தர் தன்னுடைய விரலினாலே எழுதுகிறார். ஜீவ புத்தகத்தின் மூலமாக கர்த்தர் தன்னுடைய விரலினாலே எழுதுகிறார். தேவச்சனமே எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 32வது வசனம் 33வது வசனம் ஒரு விஷயம் தியானிக்கலாம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புத்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். பாத்தீங்களா? நீர் உம்முடைய விரலினாலே எழுதின புத்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். அதுதான் ஜீவ புத்தகம். ஆண்டவர் நீ ரட்சிப்பு அடையும் பொழுது, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஞானஸ்நானம் பெறும் பொழுது ஜீவ புத்தகத்தினுடைய பெயரை எழுதி வைக்கிறார். என் மகன் மறுபடி எனக்காக பிறந்திருக்கிறார், எனக்காக பிறந்திருக்கிறார்கள், எனக்காக வாழப் போகிறார்கள், என் நாமத்தை சொல்லி வருவார்கள் என்று ஆண்டவர் எடுத்த உடனே நம்முடைய பெயரெல்லாம் அந்த ஜீவ புத்தகத்தில் எழுதி போட்டுள்ளார். ஜீவ புத்தகத்தில் எழுதி போட்ட உடனே அது
கிரிக்கும் போறாரா கர்த்தர். நீ பாவத்து மேல பாவம் வேண்டாம், கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆணுடைய ரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்டவருடைய பிள்ளைகள் அவருக்காக மாத்திரம்தான் இந்த சிந்தனை, அவரை மாத்திரம்தான் யோசிக்கணும். இந்த கண்கள் அவரை மாத்திரம்தான் பார்க்கணும். இந்த காதுகள் அவருடைய வார்த்தைகள் மாத்திரம்தான் கேட்கணும். இந்த நாவு மகிமையுள்ள ராஜாவை மகிமைப்படுத்தணும். இருதயங்களுடைய நாடி நரம்பு மாம்சம் சதை ஒவ்வொரு அணுக்களிலும் ரத்த நாளங்களுக்குள்ள அவருடைய வல்லமை பாய வேண்டும். அவருடைய வல்லமை பாய வேண்டும். அப்படி அவருடைய வல்லமை உனக்குள்ள பாய்ந்தால் மாத்திரம்தான் இந்த எலும்புகளுக்குள்ள எப்படி ரத்த நாளங்கள் எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்க. எலும்புகளுக்குள்ள எப்படி ரத்த நாளங்கள் ஊர்ந்து பாய்கிறதோ அதே வண்ணமாக நம்முடைய எலும்புகளுக்குள்ளும் ஆண்டவருடைய வல்லமை பாய வேண்டும். அப்படி பாய்ந்தால்தான் ரகசிய வருகையில நீ மரித்தாலும் எழுந்திருக்க முடியும். ரகசிய வருகை குறிக்கும் போது நான் அது குறித்து டீட்டெயிலா விவரிக்கிறேன். நீ மரித்தாலும் முதலாவது எப்படி நம்ம எழுந்திருக்க முடியும்? உன்னுடைய எலும்புகளுக்குள்ள ஆண்டுடைய ஜீவன் ஓட வேண்டும். சொல்லட்டுமா? ஒருவன் பாவத்திலிருந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே ஜீவித்து பாவத்திலே மரிக்கிறார்கள். அவர்கள் எலும்புகளுக்குள்ள என்ன தெரியுமா இருக்கும்? பாவம் என்கிற ஜீவன் ஓடிக்கொண்டிருக்கும். உயிர்த்தெழுதல்ல அவங்க பங்கு கொள்ள முடியாது. ஒருவன் ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆண்டவருக்காக ஜீவித்து ஆண்டவருக்காகவே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த எலும்பு நாளங்களுக்குள்ள ரத்த நாளம், அந்த எலும்புகளுக்குள்ள அவனுடைய ஜீவன் ஓடும்போது அவன் மரித்தாலும் உயிரடைவான். ஏசப்பா எல்லாமே நம்மளுக்கு முன் உதாரணம் ஐயா. அவர் மரித்து எப்படி உயிர் தழுந்தாரோ அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த எலும்புகளுக்குள்ள ஜீவன் இருந்தது. அதனால்தான் ஒரு எலும்பை கூட முறிக்க முடியவில்லை. கேட்டுக்கிறீங்களா? வசனம் படிச்சிருக்கீங்களா? ஆண்டவருக்கு ஒரு எலும்புடைய முறிக்கலனாக்கா அந்த எலும்புகளுக்குள்ள ஜீவன் ஓடினதோ. இன்னொன்று சொல்றீங்களா? எலிசா மரித்திருக்கிறார், அடக்கம் பண்ண செய்திருக்கிறார், அடக்கம் பண்ணி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க ஒருவன் மரித்திருக்கிறான். எலிசாவுடைய கல்லறைக்குள்ள அவன் அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ண உடனே என்ன தெரியுமா நடக்கிறது? எலிசாவுடைய எலும்பு பட்டு சரீரம் இல்ல, எலும்பு பட்டு உயிர் அடைகிறார். அந்த மனுஷன், செத்து போன மனுஷனை அவருடைய கல்லறை பக்கத்துல வந்து அடக்கம் பண்றாங்க. எலிசாவுடைய எலும்பு படுகிறது. ஏன் தெரியுமா? எலிசாவுக்குள்ள தேவனுடைய ஜீவன் ஓடினது. தேவனுடைய ஜீவன் ஓடினது. கர்த்தர் நீ எப்போது ரட்சிப்பை அடைந்தாயோ ஜீவ புத்தகத்துல பெயரை எழுதி வைக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொருடைய பெயரை எழுதி வைக்கிறார். பாவம் மேல பாவம், அக்கிரமத்து மேல அக்கிரமம் செய்தால் கிறுக்கி போட்டு எப்படி எழுதுறாரோ அதே மாதிரி கிறுக்கி போட்டுருவார். படிக்கலாம், தொடர்ந்து படிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புத்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். பாத்தீங்களா? எழுதுறது அவரே, கிறுக்கி போறது அவரே. அதனாலதான் நாங்க கர்ப்ப வேதனைப்பட்டு உங்கள் நடுவில் நாங்கள் பிரசங்கிக்கிறாயா. என்னுடைய பிள்ளைகள் உணர வேண்டும். உங்களுடைய சொத்தோ சுகமோ ஆஸ்தி பாஸ்திகளை வஞ்சித்து நாங்கள் நல்லா இருக்கணும் வேண்டாம். அப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு எங்களுக்கு வேண்டாம். என் அப்பாவுக்கு முன்பாக உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனாய் நின்றால் மாத்திரம் எனக்கு போதும். அப்பா இவ்வளவு ஆத்மா முடியல, அப்ப ஒரு ஆத்மா நான் பரலத்தை கொண்டு வந்து சபர் காலில் தூக்கி போடலாம் ஆண்டுடைய சமூகத்துக்கு முன்பாங்க. அதனாலதான் உத்தமத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். தேவச்சா கர்த்தர் ஒருவர் அறிவார், என் ரட்சகர் ஒருவர் அறிவார். எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
3-5 வசனம். படிங்க ஒரு. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ வெண்வஸ்திரம் அவனுக்கு தர்ப்பிக்கப்படும். பாத்தீங்களா, கிறுக்கி போட மாட்டாரா? யாரா வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழ்கிறார்களோ, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்காக யார் வாழ்கிறார்களோ, உண்மையோடு உத்தமத்தோடு குறைவில்லாமல் ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை யார் வாழ்கிறார்களோ அவருடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் ஆண்டவர் கிறுக்கி போட மாட்டார். எடுத்துக்கொள்ளுங்க 20வது அதிகாரம் அதே புத்தகத்தில் 12வது வசனம், 13வது 15வது வசனம். எப்படியா யார் யார் மீண்டாங்களா? சிறியோர் பெரியோர் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்போது எந்த புஸ்தகங்கள் திறக்கப்பட தெரியுங்களா? ஜீவ புத்தகம் திறக்கப்படுகிறது. எங்க தெரியுமா? நியாய தீர்ப்புல ஜீவ புத்தகம் திறக்கப்படுகிறது. படிங்க. என்னும் அது நியாய தீர்ப்பு புத்தகம். நம்ம என்னென்ன செய்தோம், ஏதோ அக்கிரமம் செய்தோம், ஜீவ புத்தகம் உன் பேர் இருக்குதான்னு பாப்பாரு. பேர் இல்லையா? நியாய தீர்ப்பு புத்தகத்துல நீ என்னென்ன பாவம் செஞ்சப்பா, நீ என்னென்ன அக்கிரமம் செய்தப்பா சொல்லி இன்னொரு புத்தகம், அதுதான் நியாய தீர்ப்பு புத்தகம். அதுதான் நியாய தீர்ப்பு புத்தகம். படிங்க. மரித்தோர் எப்படியா? ஐயோ, வானம் பூமி கேமரா பந்து. கேமரா பார்த்துருக்கீங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் நாய்கள் ஜாஸ்தியா இருக்கும், திருடன் வரமாட்டாங்க. இப்ப நாய்களுக்கு பதிலாக கேமரா ஜாஸ்தி ஆயிடுச்சு. இல்ல உண்மை, திருடன் வரக்கூடாது, திருடன் போக கூடாதுன்னு சொல்லிட்டு சில வீட்டுல இப்போ செல்லமா வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நாய்க்குட்டிகளை. அது வந்து அது அந்த பகுதிக்கு வரல. கேமரா கேட்ச் பண்ணா இல்லைங்களா, கவர் பண்ணா இல்லைங்களா, யார் யார் வந்து போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம செய்கிற தவறெல்லாம் வானம் பார்க்குது. ஒப்புடைந்து கேமரா பிடிச்சிட்டு இருக்குது. எல்லாம் கேமரா பிடிக்குது. நம்ம என்னென்ன பண்றோம் சொல்லி கேமரா பிடிக்குது. கீழே பூமி வேற கேட்ச் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது படிக்குமா? இல்ல சமுத்திரம் அதுல படிக்குமா? சமுத்திரம் ஒப்புவிக்குமா? மரணமும் பாதாளத்துக்கு போன கூட அந்த பாதாளம் ஒப்புவிக்குமா? பாதாளத்தில் உள்ளவங்க ஒப்புவிக்க மாட்டாங்க. பாதாளம் ஒப்புவிக்குமா? பேசுமா? பாதாளம் பேசுமா? ஐயோ ஏசப்பா மனம் திரும்பிடுங்க, யார் யார் எதில் இருக்கிறீங்க மனம் திரும்பிங்க, ரட்சகர் வரப்போற சீக்கிரமா. இது கர்த்தர் விரலால் எழுதப்பட்டதுன்னு சொல்லி ஆண்டவர் எப்படி கொண்டு வர பாருங்க தேவ செய்தி. உண்மையுள்ள ஒரே ஒரு வாழ்க்கை கர்த்தருக்காக ஒரே ஒரு வாழ்க்கை. தயவுசெய்து சொல்றேன், பாதாளம் பேசு ஒப்புவிக்கிறது. நான் இவனை விழுங்கிக்கிட்ட ஆண்டவரே, இவங்களை விழுங்கிக்கிட்ட ஆண்டவரே, இவளை படிச்சு போடுறேன், நான் அங்குனால சுட்டரிக்கிறேன். அதனால எவ்வளோ பார்த்தீங்கன்னாக்கா நிந்தைகள், போராட்டம், துன்பங்கள் வந்தாலும் இதை மாத்திரம் விட மாட்டோம். எனக்கு பிரியாங்க எவ்வளோ நான் அநேக முறை சொல்லியிருக்கேன், பிரச்சனைகள் வருது, நான் இல்லைன்னு சொல்லலை. பிரச்சனைகள் வந்தாக்கா நான் அங்கேயும் போக மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக சபைக்குள்ள ஆணுடைய சமூகம் தான். எனக்கு ஆணுடைய சமூகம் தான். ஒரு நாள் பண்ணிட்டு அந்நிய பாஷையில் ஜெபிப்போம். அப்போ அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்நிய பாஷை அதிகமாகும். வேற என்ன தெரியுது? அந்நிய பாஷை அதுதான் நம்மளுக்கு தெரிந்தது. அந்நிய பாஷையில் ஜெபிக்க ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். சரி, அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது? 2 வசனம்.
இதெல்லாம் ஆண்டவர் விரல்னால எழுதுறாரா. நீ என்ன பண்ற, எங்கெங்க எப்படி எல்லாம் போய் சொல்ற, எங்கெல்லாம் எங்கென்ன திருடுற, எங்க என்னென்ன எப்படி எப்படிலாம் பாவம் செய்யற, எல்லாத்தையும் கத்தை பார்த்துன்னு எழுதி வைக்கிறாராம். எழுதி வச்சுன்னு கரெக்டா அந்த நியாய தீர்ப்பு, வெள்ள சிங்காசனம் நியாய தீர்ப்பு, வெள்ள சிங்காசனம் நியாய தீர்ப்பு வரும் பொழுது புத்தகங்கள் திறக்கப்படும். ஃபர்ஸ்ட் ஜீவ புத்தகத்தை திறப்பார். எழுதி வச்சு இல்லப்பா உனக்கு செலக்ஷன் இல்லை, ஒன்று நரகத்துக்கு. அதுக்கு அடுத்தது படிக்கலாம் இல்ல 15 ஆண்டுடைய விரலினால யாராரு எழுதப்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எப்படியா எல்லாரும் அவங்க சொல்ல ஊழியக்காரர்கள் சேர்த்துதான் சொல்ற ஆண்டவர், எல்லோரும் அக்னி கடலில் தள்ளப்பட்டார்கள். அக்னி கடலில் தள்ளப்பட்டார்கள். சரி, கடைசி ஒரே ஒரு வசனத்தை படிச்சு முடிச்சுன்னா 21ஆம் அதிகாரம் அதே புத்தகத்துல 27ஆவது வசனம். எப்படிப்பட்டது தெரியுமா? பரலோகத்துக்கு போகாது. நல்ல விளங்கி கொள்ளுங்க. தீட்டு உள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமான ஒன்றும் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை. யாரால் ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்தில் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். எப்படியா? தீட்டு உள்ளதும் அருவருப்பும். என்ன அருவருப்பு? ஆண்டவருக்கு விரோதமா இருக்கிறது எல்லாமே அருவருப்பு தான். இதாவது சொல்ல முடியாது. ஆண்டவருக்கு விரோதமா என்ன இருக்குது? எல்லாம் அருவருப்பு தான், எல்லாம் தீட்டு உள்ளதுதான். அதுல மெயின் ஒண்ணு சொன்னாரு, பொய். பொய் ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லையா? எப்படிப்பட்ட தெரியுமா பிரவேசிப்பாங்க? இயேசுப்பா ரத்தத்தினால கழுவப்பட்ட ஜனங்கள், ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் பிரவேசிப்பார்கள். இதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க எழுதின வரோம் தெரியுங்களா? எங்க ஆண்டவர் என்னென்ன எழுதினாரு, இன்னும் நிறைய கிடைச்சது. அதெல்லாம் பார்த்துக்கலாம், செஞ்சு விட்டுட்டேன். போதும் நமக்கு. இதுக்கே 12 மணி ஆகிட்டு. ஆண்டவர் இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறார். கடைசியில் ஜீவ புத்தகத்தில் வந்து முடிக்கிறாரு. ரத்தத்தினால கழுவப்பட வேண்டும் என்னுடைய பிள்ளைகள். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்கிற, நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கு அர்த்தம். இல்லை என்றால், அவருடைய ரத்தத்தினால நீங்க கழுவப்படவில்லை என்றால் நீங்க வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லை. பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க, பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பாருங்க,